Hi everyone, welcome to my YouTube channel. இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா JSX பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த கோட். இப்போ இந்த ப்ராஜெக்டில் போயிட்டு இங்கே ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், app.jsx அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, JSXங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரியாக்டே வந்துட்டு நம்ம JSX கோட் எழுதுனோம்னா அதுலேருந்து வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் எப்படி வந்துட்டு அது கன்வெர்ட் ஆகும், அது எந்த டூல் மூலிமா வந்துட்டு அந்த JSX கன்வர்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேபிள்ங்கிற ஒரு கம்பைலர் இருக்கு. ஸோ இது மூலிமா தான் வந்துட்டு அந்த JSX கோடு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகுது. இங்கே ட்ரை அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரீசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் இந்த ரியாக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் கம்பைல்ட் அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு JSX கோடு வந்துட்டு எப்படி ஜாவாஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறது தெரியும். இப்போ நான் வந்து இங்கே கான்ஸ்ட் எலமெண்ட் ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு JSX சின்டாக்ஸ். ஓகேங்களா, இந்த பேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கூட வந்துட்டு ப்ரௌசரில் ரன் ஆகுது. ஸோ இது இன்பில்ட்டாக வந்துட்டு ரியாக்டை கால் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எஃபெக்டிவாக வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கூட வந்துட்டு நமக்கு தெரியுது. JSXோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, UI ப்ளஸ் லாஜிக் ரெண்டுமே வந்து ஒரே ஃபைலில் நம்மளால் எழுத முடியும். இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி செப்பரேட்டாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்துட்டு லெட் மீ கிளியர் எவ்ரிதிங். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு h1 டேக் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். நான் இங்கே சேவ் பண்ணேன்னா ஹலோ வேர்ல்டுங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு JSX மட்டும் பற்றி பார்ப்போம். ஸோ JSXல வந்துட்டு சின்ஸ் இது வந்து JSX வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகுறதுனால ஜாவாஸ்கிரிப்டோட சின்டாக்ஸும் வந்துட்டு நம்ம JSXல வந்து எழுத முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் கான்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நேம்ங்கிறது கிரியேட் பண்ணிட்டேன். இந்த நேமை வந்துட்டு நான் யூஐல ரெண்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. கர்லி பிரேஸ் சின்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க இருக்கிற வேரியபிள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு யூஐல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்சைட் திஸ் கர்லி பிரேசஸ்ல எந்த ஒரு வேலிட் ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸும் நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1+2 அப்படின்னு கொடுத்துருக்குன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து 3ன்னு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, சரி, வேற என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கூட கால் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிரீட்டிங்ஸ்ன்னு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஹலோ வேர்ல்ட் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கிரீட்டிங்ஸை எடுத்து நான் இங்கே ஜஸ்ட் கால் பண்ணாலும் என்னால் வந்துட்டு அவுட்புட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஹலோ மதன், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆட்ரிபியூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஆங்கர் டேக் இருக்குன்னா ஹெச்எஃப்ங்கிறது வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே எலமெண்ட்னு போட்டோன்னா இந்த எலமெண்ட்ல இருந்து நமக்கு இப்போ இந்த எலமெண்ட் வந்துட்டு நம்ம டைரெக்டாக போட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் இல்லையா. இப்போ இந்த கர்லி பிரேஸில் போட்டு நான் சேவ் கொடுத்தேன்னா என்னால் பார்க்க முடியும். ஆங்கர் டேக்குள்ள நம்ம லிங்க்னு கொடுக்கறதுனால இங்கே லிங்க்னு வந்துருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இது வந்து அது கரஸ்பாண்டிங் எந்த லிங்க் இருக்கோ அந்த லிங்க் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே, டபுள் கோட்ஸில் நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல வந்துட்டு கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே இதே வந்துட்டு நான் சோர்ஸ் லிங்க் அப்படின்னுங்கிற வேரியபிளில் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இப்போ இது வந்து வேரியபிள். எப்பெல்லாம் வேரியபிள் வருதோ இல்லை வந்து ஜாவாஸ்கிரிப்ட்
எக்ஸ்பிரஷன் வருதோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள வந்துட்டு கொடுக்கணும். இது மெயினா இந்த கர்லி பிரேஸ் எப்போ யூஸ் பண்ணணும், கர்லி பிரேஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சிலருக்கு பிகினிங்ல கன்ஃபியூஸ் வரும். ஜஸ்ட் வந்து இது எப்பெல்லாம் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதோ அந்த டைம்ல வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ டைரக்டா ஸ்ட்ரிங் தான் கொடுக்க போறீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து டபுள் கோட்ஸ்ல வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் அதர் மெயின் டிஃப்ரென்சஸ் என்னென்ன HTML-க்கும் JSX-க்குன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTML-ல வந்துட்டு நம்ம டைரக்டா கிளாஸ் கொடுத்து அதோட ஸ்டைல் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட் வந்துட்டு JSX வரும்போது கேமல் கேஸ்ல எழுதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு div கிரியேட் பண்ணேன். இப்போ இந்த divல வந்துட்டு பாக்ஸுங்கிற கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் கிளாஸ்ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஜேஎஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி காட்டுவாங்க. சொல்லுதா இன்வாலிட் டாம் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் டிட் யூ மீன் கிளாஸ் நேம். ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஜேஎஸ்எக்ஸ் சின்டாக்ஸ் எழுதுறோமோ நம்ம கேமல் கேஸ்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த கிளாஸ் நேம் அண்ட் வந்து ஈவெண்ட் ஆட்ரிபியூட்ஸும் கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த பாக்ஸுங்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுவோம். இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டைல் இக்னோர் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ண கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா பாக்ஸுங்கிற கிளாஸ் இல்லையா? ஸோ வித் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்து வந்துட்டு ஒரு 100 பிக்சல் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரெட் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட என்ன ஸ்டைல் ஆட் பண்ணமோ அதுக்கான சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ லெட் சி ஈவெண்ட் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டிவ்வுக்கு ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் எழுதுறேன்னா அகைன் இதுவுமே வந்துட்டு நம்ம கேமல் கேஸ்ல தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இந்த கேமல் கேஸ்ல எழுதுறப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆன் சி வந்து கேபிட்டல்ல இருக்கு. இதே மாதிரி ஆன் சேஞ்சுக்கும் ஆன் சேஞ்ச் மற்ற ஈவெண்ட் எல்லாமே வந்துட்டு கேமல் கேஸ்ல தான் இருக்கும். இப்போ நான் இதுல என்ன எழுத போறேன்னு பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு அகைன் இது வாட் எவர் இப்போ வெலிப்ரேஷன் ஓப்பன் பண்ணாலே இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் நான் வந்து எழுத போறேன் இல்லையா? அகைன் நான் இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் கிளிக் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போறோம். இப்போ இதுல என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரு அலர்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். அலர்ட் பட்டன் கிளிக். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஜஸ்ட் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்ல அசைன் பண்ணிக்கிறதுனால ஜஸ்ட் நீங்க இந்த பட்டனு ஆன் கிளிக் ஈவெண்ட்ல பட்டன் பண்ணிட்டீங்கனாலே இப்போ நான் வந்துட்டு இங்க போய் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இந்த அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகே. ஸோ அது போக ஜேஎஸ்எக்ஸ்ல வந்து இன்னொரு அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு சம் செக்யூரிட்டி ரீசனும் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் யூசர் இன்புட் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அலர்ட்டுங்கிற கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை நான் வந்து இங்கே கொடுத்துட்டு அந்த யூசர் இன்புட்டை நான் பாஸ் பண்ணாலுமே இப்போ இந்த எலமெண்ட்டை வந்துட்டு நான் இப்போ ரெண்டர் பண்ணேன். இங்கே நான் எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணேன்னா உங்களுக்கு எந்த எரருமே வராது. ஆக்சுவலாக நார்மலாக இது ரன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஆனால் இங்கே சேஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே வரல. இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா இன் பேக்ரவுண்டில் வந்துட்டு ரியாக்டோட லைப்ரரி வந்துட்டு இதுக்கு நமக்கு ஆப்டிமைஸாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுது. இதை வந்து டைரெக்டாக HTML-ல கொடுத்தா என்ன பார்ப்போம். நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு HTML ஃபைல் இருக்குல்ல டைரெக்டாக அங்கே கொடுப்போம். ஏன்னா அங்கிருந்து தான் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகும். இப்போ பிஃபோர் ரூட் வந்து நான் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம அலர்ட் மெசேஜ் வந்து வருது இல்லையா? ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் மூலிமா என்டையர் காம்பனண்ட் ரெண்டர் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டிங் ரிலேட்டடான எல்லாரும் கூட வந்துட்டு நமக்கு அவங்க சைட்ல இருந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ. வில் see you on next video. Thank you.